தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை 20ஆம் தேதிக்குள் மாணவர்களின் அடையாளங்களை மறைத்து வெளியிட வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். பொள்ளாச்சி நீலகிரி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டணியை நம்பி இருக்காமல் தீவிரமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஓ பன்னீர்செல்வம். நெல்லையில் ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரனும், விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றியை எதிர்த்து விஜய பிரபாகரனும் வழக்கு. சசிகலாவின் சுற்றுப்பயணம் அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, கருவாடு மீன் ஆகாது என்றும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். சவால் விடுத்து சொல்கிறேன், பாஜக ஆட்சி காலத்திலேயே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டு வரப்படவில்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு. ஜூலை 22ஆம் தேதி செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 48வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு போலீசார் வலைவீச்சு. பணப்பரிமாற்றத்தை வைத்து அடுத்தடுத்து துப்பு துலக்கும் காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அருளுக்கு பாதுகாப்பு கோரி அவரது மனைவி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. அருளை மீண்டும் போலீஸ் காவலில் எடுக்கக்கூடாது என மனுவில் கோரிக்கை. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக விருப்பம் இல்லை என இயக்குனர் ப. ரஞ்சித் பேட்டி. பிற்படுத்தப்பட்டோர் மீது அனைத்து அரசியல் கட்சியினரும் தாக்குதல் நடத்துவது வேதனை அளிப்பதாகவும் கருத்து. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. ஆட்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் நடவடிக்கை. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு ஒத்திவைப்பு. வரும் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. மற்ற வழக்குகளுக்கு இடைக்கால ஜாமீன் பொருந்தாது என்றும் விளக்கம். சவுக்கு சங்கர் மீதான நடவடிக்கையை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். சவுக்கு சங்கர் தாயார் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.
குரூப் 2A தேர்வில் தணிக்கையாளர் பதவிகளுக்கு தேர்வானவர்களை பணியில் எடுக்க டிஎன்பிஎஸ்சி மறுப்பு. குறிப்பிட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று பணிக்கு தேர்வு செய்த பின் விதியை சுட்டிக்காட்டுவதாக தேர்வானவர்கள் வேதனை. சென்னை காவல் ஆணையர் அருணுடன் கடலோர பாதுகாப்பு படை ஐஜி சந்திப்பு. போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 75,748 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50.63 அடியில் இருந்து 51.38 அடியாக உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 27,665 கன அடியிலிருந்து 31,102 கன அடியாக அதிகரிப்பு. டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. கோவை சித்திரைச்சாவடி தடுப்பணையில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நல்லம்மன் கோவில் நீரில் மூழ்கும் சூழல் உருவாகி இருப்பதால் பொதுமக்கள் வேதனை. கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையின் எதிரொலி. கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுரங்கநாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் மடிகேரியில் தொடர்ந்து கனமழை. அணைகள் நிறைந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுவதால் மக்கள் அவதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பொழியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் இருமுறை புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை. முதல் சேவையை வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். கடலூர் காராமணிக்குப்பம் பகுதியில் தாய், மகன், பேரன் வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் நபரை தனிப்படை போலீசார் கைது செய்ததாக தகவல். மதுரை நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கில் மேலும் 5 பேர் கைது. ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆயுதங்கள் வழங்கிய புகாரின் பேரில் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வரும் 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறும் என அறிவிப்பு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் 2021-2024 ஆண்டு வரை 216 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 141 கோடி ரூபாய் மீட்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் பதில் மனு தாக்கல். கன்னியாகுமரி மாவட்டம் வியன்னூர் பகுதியில் தொழிலதிபரின் வீட்டில் 200 சவர நகைகள் கொள்ளை.
கத்திமுனையில் அரங்கேறிய கொள்ளை குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கையில் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் அழகர் கோயிலுக்கு சென்ற நாட்டார்கள். 30 வண்டிகளில் மாடுகளை பூட்டி புறப்பட்ட காட்சிகளை கண்டு ரசித்த மக்கள். சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் முழு வடிவச் சங்கு கண்டெடுப்பு. தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்தி உள்ளது உறுதி செய்யப்படுவதாக தொல்லியல் துறையினர் கருத்து. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. 32 மாதங்களில் ராணுவ வீரர்கள் 48 பேர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை. உத்தரப்பிரதேசத்தில் சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்த நிலையில் 7 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 81,522 புள்ளிகளை கடந்து சாதனை. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் இதுவரை இல்லாத அளவு 24,837 புள்ளிகளை கடந்தது. சர்ச்சைகளால் IAS பயிற்சியில் இருந்து பூஜா கேத்கர் நீக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அவரது தாய் மனோரமா கைது. 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க புனே மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு. தென்கொரியாவில் தன்பால் ஈர்ப்பு ஜோடிகளுக்கும் அரசு சலுகைகளை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சலுகைகளை மறுப்பது தனி உரிமை சுதந்திரம் மனித கண்ணியத்திற்கு எதிரானது எனவும் கருத்து. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அமரன் திரைப்படம். தீபாவளி என்று வெளியாகும் படத்திற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வாழ்த்து. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் கங்குவா படத்தின் அப்டேட். ஃபயர் என்ற முதல் பாடல் ஜூலை 23ஆம் தேதி வெளியீடு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியாகும். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.